ஒரு சின்ன கிராமம், மண் வீடு, மரநிழல், அமைதியான வாழ்க்கை. அந்த வீட்டில் பிறந்தவள் மீனா. அவள் குழந்தை நாட்களெல்லாம் மண் வாசனையோடு, அம்மாவின் சிரிப்போடு கழிந்தது. காலம் போனது. மீனா பெரியவளானாள். கல்வி நகரத்துக்கு கொண்டு வந்தது. நகரம், நிறங்கள், கூட்டம், வாசத்தம். மீனா இப்போது பட்டு சேலையில் தன்னம்பிக்கையோடு நிற்கிறாள். ஆனா அவளுடைய மனசுக்குள் இன்னும் அந்த மண் வீடுதான். ஒரு நாள் சந்தையில் நின்றபோது மணப்பொருட்களின் வாசனையில் அவளுக்கு கிராமம் நினைவு வந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். எங்கே இருந்தாலும், என்ன உயரம் போனாலும், என் அடையாளம் அந்த மண்ணில்தான் என்று அவள் மனசுக்குள் சொன்னாள். மண் மறக்காதவள்தான் மனமுள்ள வாழ்க்கை வாழ்வாள். காலை நேரம். டிங் டிங் டிங். ஸ்கூல் பெல் சத்தம் ஊரு ஃபுல்லா சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரு ஸ்கூல் டே. மஞ்சள் கலர் ஸ்கூல் பஸ் ஒரு வீட்டுக்கு வருது. குழந்தைங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு பஸ்ல ஏறி பாய் அம்மா பாய் அப்பான்னு கையாட்டினாங்க. பெரிய ரெட் கலர் ஸ்கூல் பில்டிங் மேல ஒரு பெல், கீழே போல்டா ஸ்கூல்னு எழுதிருந்துச்சு. அந்த ஸ்கூலை பார்த்தாலே மனசு ஃபுல்லா ஹாப்பி ஆகும். கிளாஸ் ரூம்குள்ள ஸ்வீட் ஸ்மைலோட இருக்கிற டீச்சர் மிஸ் புக்கை ஓபன் பண்ணி கதை சொல்லினாங்க. குழந்தைங்க எல்லாரும் பெஞ்சில் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து கண்ணு வைட் ஓபனா ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. டீச்சர் மிஸ் சொன்னாங்க, நல்ல பழக்கம் இருந்தா நீங்க எல்லாரும் நல்ல மனுஷங்களா வளருவீங்க. அப்போ எல்லா குழந்தைங்களும் ஒரே குரல்ல எஸ் மிஸ். டிங் டிங். இது இன்டர்வல் டைம். பிளே கிரவுண்ட் ஃபுல்லா சிரிப்பு சத்தம். சில கிட்ஸ் ஓடி விளையாடினாங்க, சில கிட்ஸ் ஸ்லைட்ல ஸ்லிப்பரியா சறுக்கினாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே சிரிச்சிட்டு இருந்தாங்க. மாலை நேரம் வந்துச்சு. திரும்ப ஸ்கூல் பஸ் வந்து நின்னுச்சு. புக்ஸ் கையில, ஸ்மைல் ஃபேஸ்ல குழந்தைங்க வீட்டுக்கு திரும்ப போனாங்க. இந்த நாள் நமக்கு சொல்லுது, படிப்பு பிளஸ் நண்பர்கள் பிளஸ் விளையாட்டு இஸ் ஈக்குவல் டு அழகான ஸ்கூல் லைஃப். இதுதான் நம்ம சந்தோஷமான ஸ்கூல் கதை. நிசப்தமான ஒரு இரவு. வானத்தில் பூரண நிலா மெதுவாக ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அந்த நிலா ஒளியில் சிவப்பு புடவை அணிந்த ஒரு இளம்பெண் சிறிய படகில் நதியை அமைதியாக கடந்து சென்றாள். அவள் ஓரையை நீரில் தள்ளும் சத்தம் ஒரு மென்மையான இசை போல ஒலித்தது. அந்த இசையை கேட்டு நீருக்குள்ளிருந்து ஒரு சின்ன ஆரஞ்சு மீன் மெதுவாக தலை காட்டியது. அந்த மீன் சிரித்தது. குழந்தை போல குதித்து விளையாடியது. பெண் சிரித்தபடி சொன்னாள், நீ தனியாக இல்லையா? அந்த மீன் கண்ணை சிமிட்டியது. நிலா இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை என்று சொல்லும் போல நீரில் நடனமாடியது. அந்த இரவு முழுவதும் நிலா மேலே சிரித்தது. பெண் படகில் பயணம் செய்தாள். மீன் நீரில் மகிழ்ச்சியாக நீந்தியது. அந்த நதிக்கு தெரிந்தது ஒன்றுதான், அமைதி இருந்தால் நட்பு எங்கும் மலரும். இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு உலகம்னா நீ மட்டும்தான். காலை வெளிச்சம் மெதுவா என் மேல விழுந்துச்சு. நான் உன்னை என் கையில தூக்கி பிடிச்சப்போ என் இதயம் ரொம்ப அமைதியாயிடுச்சு. என் உயிரேன்னு நான் சொன்ன உடனே நீ என் முகத்தை பார்த்து அந்த சின்ன சிரிப்பு கொடுத்த. அந்த ஒரு சிரிப்புல தான் என் எல்லா சோகமும் எல்லா பயமும் மறந்து போடுச்சு. உன் சிரிப்பு இருந்தா போதுண்டா. உனக்காக அம்மா எல்லாத்தையும் தாண்டி வருவேன். நீ என் விரலை டைட்டா பிடிச்ச அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் இந்த அன்பு மாறாது. அம்மாவும் குழந்தையும் ஒரே உயிர்.